ஓகே, நேரா விஷயத்துக்கு போயிடலாம். சிந்தனைமிக்க கற்றலார்வலர்கள் அனைவருக்கும் இந்த தேடலுக்கு ரொம்ப உற்சாகமான வரவேற்பு. இன்னைக்கு நாம வரலாற்றின் மாபெரும் கலகக்காரர்களில் ஒருவரான சாக்ரட்டிஸ பத்தி தான் பார்க்க போறோம். தத்துவ உலகையே தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாள்ல எந்த ஒரு புத்தகமும் எழுதாமலேயே இன்னைக்கும் நம்ம சிந்தனைகளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காருன்னா அது ஆச்சரியமா இல்லையா? அவருடைய வாழ்க்கையையும் அவர் விட்டு சென்ற அழியாத மரபையும் இந்த தொகுப்புல நாம ரொம்ப சுவாரஸ்யமா ஆராய போறோம். பிளேட்டோ எழுதின புகழ்பெற்ற அப்பாலஜி குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வலிமையான மேற்கோளோட நாம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஆராயப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியற்றது. இது அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? நம்முடைய சொந்த நம்பிக்கைகளையும் செயல்களையும் நாம சுயபரிசோதனை செய்யாம வெறுமனே கண்மூடித்தனமா வாழ்வது அப்படிங்கிறது மனிதர்களாகிய நம்ம அப்படியே விலங்குகளின் நிலைக்கு கீழே கொண்டு போயிடும்னு சாக்ரட்டிஸ் ரொம்ப ஆழமா நம்பினாரு. இந்த ஒற்றை வரி எப்படி உலகத்தோட சிந்தனை முறையே மாத்துச்சு அப்படிங்கிறத நாம துல்லியமா பார்க்க போறோம். பகுதி 1. வெறுங்கால் தத்துவவாதி. வாங்க, ஏதென்ஸின் பொற்காலத்துக்கு போலாம். சாக்ரட்டிஸின் பின்னணியை புரிஞ்சிக்க நாம் பெலோப்பனேசிய போரோட கொந்தளிப்பான காலகட்டத்துக்கு போகணும். சாக்ரட்டிஸோட தந்தை சோப்ரோனிஸ்கஸ் ஒரு சிற்பி, தாய் ஃபினாரேட் ஒரு மருத்துவச்சி. ஆரம்பத்துல ஏதென்ஸ் இராணுவத்துல ஒரு காலாட்படை வீரராக பணியாற்றி போர்ல ரொம்ப சிறப்பா செயல்பட்டவர் தான் சாக்ரட்டிஸ். பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸுக்கும் அன்றைய சோஃபிஸ்டுகளுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருந்துச்சு. சோஃபிஸ்டுகள் ஊரூராக சென்று வாதத்திறமையை கற்பிச்சு அதுக்காக மக்கள்கிட்ட பெருமளவு பணம் வசூலிச்சாங்க. ஆனா சாக்ரட்டிஸோ முற்றிலும் மாறுபட்டவர். அவர் யார்கிட்டையும் எந்த பணமும் வாங்க மறுத்துட்டாரு. ஏதென்ஸ் வீதிகள்ல வெறுங்காலுடன் எந்த ஒரு பொருள் ஆசையும் இல்லாம உண்மையை மட்டுமே தேடி நடந்தாரு. ஜாந்திபே அப்படிங்கிற பெண்ணை மணந்து 3 பசங்களுக்கு அப்பாவானாலும் தன்னோட குடும்ப கடமைகளை விட இந்த தத்துவ உரையாடல்களுக்கு தான் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. பகுதி 2. ஞானத்தின் முரண்பாடு. ஒரு மர்மமான தீர்க்க தரிசனம் எப்படி ஒரு தேடலா மாறுச்சுன்னு பாப்போம். சரி, அவருடைய இந்த தத்துவ பயணம் எப்படி தொடங்குச்சு? டெல்ஃபி ஆரக்கிள் சொன்ன ஒரு மர்மமான தீர்க்க தரிசனத்திலிருந்து தான் இது ஆரம்பமாச்சு. தன்னை அறிவாளின்னு சாக்ரட்டிஸ் ஒருபோதும் நினைச்சதில்ல. ஒருமுறை அவருடைய நண்பரான கெலஃபோன் நேரா டெல்ஃபி ஆரக்கிள் கிட்ட போய் சாக்ரட்டிஸை விட புத்திசாலி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஆரக்கிள் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு. இதை கேட்ட சாக்ரட்டிஸ்க்கு செம ஷாக். ஏன்னா தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவர் உறுதியா நம்பினாரு. அதனால ஆரக்கிள் சொல்றது தவறுன்னு நிரூபிக்க முடிவு செஞ்சாரு. அதுக்காக ஏதென்ஸ் நகரத்துல புத்திசாலிங்கன்னு பெயர் வாங்கியிருந்த அரசியல்வாதிகள், கவிஞர்கள், கைவினைஞர்கள்ட்ட எல்லாம் போய் அவங்கள தொடர்ந்து கேள்விகள் கேட்க தொடங்கினாரு. அந்த உரையாடல்களோட முடிவுல அவருக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுது. ஏதென்ஸின் அந்த அறிவாளிகள் தங்களுக்கு பல முக்கியமான விஷயங்கள் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையில அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கல. எனவே இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சாக்ரட்டிஸின் அறியாமை எனப்படும் அப்போரியா தத்துவம்தான். தனக்கு எதுவும் தெரியாதுங்கிற உண்மையை உணர்ந்திருந்ததாலேயே அவர் மத்தவங்களை விட புத்திசாலியா இருந்தாரு. இன்றைய சோஷியல் மீடியா காலத்துல தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சாக்ரட்டிஸின் இந்த சிந்தனை எவ்வளவு பெரிய பாடமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகுதி 3. சாக்ரட்டிக் முறை. இவரோட சூப்பர் பவரை பத்தி இப்போ பேசலாம். மத்தவங்களோட விவாதிக்கும்போது சாக்ரட்டிஸ் பயன்படுத்தின உத்தி ரொம்பவும் தனித்துவமானது. அது ஒரு சலிப்பான விரிவுரையா இல்லாம மத்தவங்களையும் சிந்திக்க வைக்கிற ஒரு கூட்டு விசாரணையா இருந்துச்சு. இதுதான் அவருடைய சூப்பர் பவர். இந்த டூல்கிட்ட நாம இலங்கஸ் அல்லது குறுக்கு விசாரணைன்னு சொல்லலாம். இது எப்படி வேலை செய்யும்? முதல்ல நீதி, தைரியம் அல்லது பக்தி போன்ற ஒரு கருத்தை வரையறுக்க சொல்வாரு. அவங்க பதில் அளிச்சதும் அந்த பதிலின் தர்க்கத்தை சோதிக்கிற வகையில அடுத்தடுத்து துல்லியமான கேள்விகளை கேட்பாரு. இறுதியா அவங்க பதில்கள்ல உள்ள முரண்பாடுகளை அவங்களையே உணரச் செய்வாரு. இங்கே சாக்ரட்டிஸோட நோக்கம் வாதத்துல ஜெயிக்கிறது கிடையாதுங்க. மாறாக அறிவு என்ற மாயையை உடைச்சு உண்மையான அறிவார்ந்த நேர்மையை கண்டுபிடிக்கிறது தான். பகுதி 4. ஆன்மாவின் தத்துவம். அவருடைய ஆழமான நம்பிக்கைகளை பார்ப்போம். தன்னிடம் எந்த ஒரு திட்டவட்டமான அறிவும் இல்லைன்னு சாக்ரட்டிஸ் சொன்னாலும் அவருடைய அந்த ஆழமான உரையாடல்கள்லிருந்து சில உறுதியான நம்பிக்கைகள் வெளிப்பட்டுச்சு. இந்த 3 கொள்கைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை. முதலாவதா, மனிதர்கள் செய்யற தவறுகள் எல்லாமே அறியாமையால தான் நடக்குதுன்னு அவர் நம்பினாரு. அதாவது யாரும் விரும்பி தவறு செய்யறதில்ல. இரண்டாவதா, ஒரு மனிதன் உடல், செல்வம், அந்தஸ்து ஆகியவற்றை விட தன் ஆன்மாவை தூய்மையா பராமரிக்கிறதே ரொம்ப முக்கியம். உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது பொருள் சார்ந்த வெற்றியில இல்ல, அது ஒரு இணக்கமான ஆன்மாவில தான் இருக்கு. மூன்றாவதா, ஒரு நல்ல மனிதனை ஒரு கெட்ட மனிதனால ஒருபோதும் உண்மையா காயப்படுத்த முடியாது. ஒருவேளை அவனது உடலையோ பொருளையோ அழிக்கலாமே தவிர அவனது ஆன்மாவையோ நற்பண்பையோ தொட முடியாதுன்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு. பகுதி 5. விசாரணையும் மரண தண்டனையும். கிமு 399 நடந்த அந்த நாடகத்தனமான இறுதி தருணங்களுக்கு வருவோம். தொடர்ந்து அதிகாரிகளையும் மத நம்பிக்கைகளையும் கேள்வி கேட்டதால அவர் பல எதிரிகளை சம்பாதிச்சிருந்தாரு. கிமு 399ஆம் ஆண்டுல அவருடைய 70வது வயசுல 501 ஏதென்ஸ் குடிமக்கள் கொண்ட ஒரு நடுவர் மன்றத்தின் முன் அவர் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டார்.
இங்க நீங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. அது அந்த வழக்கின் பின்னணியில் இருந்த உண்மையான அரசியல் பதற்றங்கள் தான். அதிகாரப்பூர்வமா அவர் மேல ஏதென்ஸ் இளைஞர்களை கெடுப்பதாகவும் புதிய தெய்வங்களை வணங்குவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுச்சு. ஆனா உண்மையான காரணம் அது இல்ல. ஏதென்ஸ் அப்போதான் பெலோபோனேஷியா போர்ல ஸ்பார்ட்டா கிட்ட தோற்றிருந்தது. அது மட்டும் இல்லாம 30 கொடுங்கோலர்கள் என்ற குழுவினர் குறுகிய காலம் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. இந்த கொடுங்கோலர்கள் மற்றும் தேச துரோகியான அல்சிபியாடிஸ் ஆகியோரின் பலரும் சாக்ரட்டிஸோட முன்னாள் மாணவர்கள். அதனால ஏதென்ஸ் தன்னோட வீழ்ச்சிக்கு பழி சுமத்த ஒரு பலிகடாவை தேடிச்சு. சாக்ரட்டிஸின் விமர்சன போக்கு அவர் அவங்களுக்கு ரொம்ப எளிதான இலக்காக்கிடுச்சு. நீதிமன்றத்துல சாக்ரட்டிஸ் தன்னோட உயிருக்காக கெஞ்சவோ மன்றாடவோ மறுத்துட்டாரு. அவர் எந்த சமரசமும் செஞ்சுக்கல. மாறாக தன்னை ஒரு ஈயோடும் ஏதென்ஸ் நகரத்தை ஒரு பெரிய சோம்பேறி குதிரையோடும் ஒப்பிட்டாரு. அந்த குதிரையை தட்டி எழுப்பி விழிப்போடும் நற்பண்போடும் வச்சிருக்க துரத்துற ஒரு ஈயாகவே தான் செயல்படுவதாக சொன்னாரு. அவர் குற்றவாளின் தீர்ப்பளிக்கப்பட்டதும் ஒலிம்பிக் வீரர்களுக்கு வழங்கப்படும் வாழ்நாள் முழுவதுமான இலவச உணவே தனக்கான சரியான தண்டனைன்னு சொல்லி அங்கிருந்த எல்லாரையுமே அதிர வச்சாரு. இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பாப்போம். மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அவருடைய செல்வந்த நண்பரான கிரிட்டோ சிறையிலிருந்து சாக்ரட்டிஸை தப்பிக்க வைக்க ஒரு திட்டத்தை வகுத்தாரு. ஆனா சாக்ரட்டிஸ் என்ன செஞ்சாரு தெரியுமா? அதை மறுத்துட்டாரு. தான் இத்தனை காலம் ஏதென்ஸின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்ததால தப்பிப்பது அந்த சமூக ஒப்பந்தத்தை மீறுவதாகும்னு அவர் வாதிட்டாரு. இறுதியா கண்ணீர் விட்டு அழுத தன் சீடர்கள் மத்தியில ரொம்ப அமைதியாகவும் தனது கொள்கையில உறுதியாகவும் ஹெம்லாக் என்ற விஷத்தை அருந்தி தன் உயிரை விட்டாரு. பகுதி 6. ஒரு அழியாத மரபு. இந்த அநீதியான மரணம் எப்படி வரலாற்றையே மாத்துச்சுன்னு பாப்போம். இந்த அநீதியான மரண தண்டனை சாக்ரட்டிஸை அழிப்பதற்கு பதிலா அவருக்கு அழியாத புகழையே தேடித் தந்துச்சு. அவருடைய எதிரிகள் நினைச்சது போல அவருடைய சிந்தனைகள் முடங்கி போகல. வானங்களை மட்டுமே ஆராய்ஞ்சிட்டு இருந்த தத்துவத்தை மனித வாழ்வின் யதார்த்தங்களுக்கு கொண்டு வந்தவர் சாக்ரட்டிஸ் தான். சாக்ரட்டிஸோட மரணம் அவருடைய சீடரான பிளேட்டோவை ரொம்ப ஆழமா பாதிச்சுது. அதன் விளைவா பிளேட்டோ சாக்ரட்டிஸின் உரையாடல்களை பதிவு செய்து அகாடமியை நிறுவினார். அங்கிருந்து அரிஸ்டாட்டிலின் தர்க்கம் உருவானது. ஹெலனிஸ்டிக் காலகட்டத்தின் ஸ்டோயிசிசம், ஐரோப்பிய அறிவொளி காலத்தின் பகுத்தறிவுவாதம், கீர்க்கெகார்டின் தத்துவங்கள் என பலவற்றிற்கும் சாக்ரட்டிஸே அடித்தளமா அமைஞ்சாரு. நவீன காலத்துல அநியாயமான சட்டங்களை எதிர்த்து அமைதி வழியில போராடிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் கூட சாக்ரட்டிஸ் உருவாக்கிய ஆக்கப்பூர்வமான பதற்றம் என்ற கருவியையே பயன்படுத்தியதாங்க குறிப்பிட்டிருக்காரு. ஆச்சரியமா இருக்குல்ல? 2000 ஆண்டுகளை தாண்டியும் நவீன கல்வி, சட்டம் மற்றும் நெறிமுறைகளோட அடித்தளமா சாக்ரட்டிஸின் சிந்தனைகள் இன்னைக்கு வரைக்கும் வாழுது. இறுதியாக இந்த சாக்ரட்டிக் முறைய உங்களை நோக்கியே திருப்பின ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். ஆராயப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியற்றது என்றால் இன்று உங்களின் சொந்த நம்பிக்கைகளையும் எண்ணங்களையும் நீங்கள் எவ்வளவு உன்னிப்பாக ஆராய்கிறீர்கள்? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.